இங்கே இருங்க, இந்த கதையை கொஞ்சம் கேட்டுட்டு போங்க. நான் சொல்லுறது தப்பாக இருந்தால் கமாண்டில் கூட 4 திட்டிவிட்டு போங்க. ஆனால் நான் சொல்கிறது உண்மைதாங்க. இப்படி தாங்க போன மாதம் என் பேரன் பம்பாயிலேருந்து வந்திருந்தவன் 10 நாள் இருந்தேன். ஊரை சுற்றி பார்த்தேன், கொள்ளைக்காட்டெல்லாம் பார்த்தேன், ஆடு மாடெல்லாம் பார்த்தேன். கடைசியாக போகையில் அம்மாச்சி நீங்கள் பிறந்ததுலேருந்து இங்கே தானே இருக்கிறீங்க, இப்படியே ஆடு மாடே மேய்ச்சிக்கிட்டு கிடக்குறீங்களே, என்னோட பம்பாய்க்கு வாங்க, ஒரு 10 நாள் இருந்து சுற்றி பார்த்துட்டு வரலாம்னு சொன்னேன். சரி, நீ என் அத்தாச்சி பெரியவா சின்னவா எல்லாரும் சொன்னாங்க. சரி, நீ தான் இப்படி வீட்டுக்குள்ளேயே கிடக்குறியே, ஒரு 10 நாள் போயத்தேன் அங்கிட்டு சுற்றி பார்த்துட்டு வாவே அப்படின்னு சொன்னாங்க. அவங்களுக்கு நான் இங்கேருந்து ஏதாவது சொல்லிக்கிட்டே இருக்கிறது, ஒரு 10 நாளைக்கு ஃப்ரீயாக இருக்கலாம்னு நினச்சாங்களே என்னமோ தெரியலைங்க. சரின்னு சொல்லிக்கிட்டு நானும் வாரண்டான்ட்டு 2 ஊறுகாட்டப்பா அது இதுன்னு நான் எல்லாம் எடுத்துக்கிட்டு கிளம்புனேங்க. கடைசியாக அவன் சொன்னேன், இதெல்லாம் எதுக்கம்மாச்சி அப்படின்னு. அட என்னடா, எனக்கு இந்த கஞ்சிக்கு இதெல்லாம் தொட்டுக்கு சாப்பிட்டா தாண்டா கொஞ்சம் நல்லா இருக்கு, நாக்கு செத்து போயிருமுடா அப்படின்னு சொன்னேன். இதெல்லாம் வேண்டாம்மாச்சி, உனக்கு நான் புதுசாக இங்கே வாங்கி தரேன்னு சொன்னேன். நான் எவ்வளவோ சொன்னேங்க, கேட்க மாட்டேன்ட்டேன். சரி அப்படின்ட்டு நானும் அதெல்லாம் வச்சுட்டு கிளம்பிட்டேங்க. வந்து பார்த்தா அவ்வளோ பெரிய ட்ரெயின், அங்கே அதுக்கு பேர், இதுக்கும் நின்றுச்சு. சரி, நம்ம இதெல்லாம் பார்த்ததில்லை, சொல்லுவாங்க, அதை கேட்டிருக்கேன். நம்மலாம் வந்து நம்மளை கல்யாணம் பண்ண இந்த மாட்டு வண்டியில் கூட்டிகிட்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் என் புருஷன் சைக்கிளில் ஏற்றின்னு போவாங்க. இப்படியே நம்ம காலம் கழிஞ்சு போச்சாங்க. சரின்னா அதில் ஏறுனா அம்பூட்டு கூட்டம். அப்புறம் ஊட்டிக்கும் போய் ஒரு இடத்துல பார்த்தா மேலே ஏறி படுத்துக்கிறேன், அம்மாச்சி நீ கீழே படுத்துக்கன்னு. இது என்னடா அது, பார்த்தா மேலே கீழே எல்லாம் அம்பூட்டு பேர் படுத்துருந்தாங்க. அடே எனக்கு பயமாக இருக்குடா, நான் இவ்வளோ நாள் இதில் எல்லாம் வந்ததே கிடையாது, எனக்கு பக்கத்தில் இருடான்னு. கேட்கலையாவே, அம்மாச்சி அம்புடு தூரம் போகணும், இந்தா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு துப்பட்டியை ஒன்று கொடுத்து போத்திக்கிட்டு படுத்துக்கன்ட்டேன். நானும் படுத்தேங்க. புது இடமா, நமக்கு தூக்கம் இல்லை. விடிய பார்த்துக்கிட்டே முழிச்சுக்கிட்டே கிடந்தேன். சரி, இந்த பம்பாயி எப்போ வரும்னு. கடைசியாக ஒரு லக்கு வந்து நின்றுச்சுங்க. அப்புறம் எந்திரி அம்மாச்சி இறங்குவோம்னே. சரின்ட்டு இறங்கினா அங்கிட்டு பார்த்தா டிவி விற்கிறாங்கிட்ட அவ்வளோ கடைங்க. இந்த மாதிரிலாம் நான் பார்த்ததே இல்லை. என்னடான்னு வாயில் கையை வச்சு விசந்து போய் நின்று பார்த்தா, அம்மாச்சி இங்கே இப்படிலாம் பார்க்கக்கூடாதுன்னு நட்டான்னு. என்னடா இது, சும்மா அதை பண்ணாதே இதை பண்ணாதேன்னு, நான் அப்படித்தான் பார்ப்பேன்னு. ஐயோ, உன்னோட பெரிய அக்கப்பறா போச்சு, நடந்து வா அம்மாச்சின்னு. சரின்னு நான் இப்படி பார்த்துக்கிட்டு போனேன். அப்புறம் அங்கிட்டு போனாங்க. இங்கனே நில்லம்மாச்சி, நான் டாக்ஸி பிடிக்கணும். அது என்னடா டாக்ஸி அப்படின்னு. அம்மாச்சி அதுக்கு பேர் காரு அப்படின்னு. அதே நீ காருன்னு சொன்ன என்ன, புதுசாக டாக்ஸி வச்சுன்னுக்கிட்டு அப்படின்னா. ஐயோ, உன்னோட ரோதனையாக போச்சு, நில்லம்மாச்சி அப்படின்னு. அவன் அப்படி தாங்க அப்போ போய் நீ செல்லம்மா பேசுவேன், பேராண்டி இல்லையா. சரின்ட்டு நின்னேங்க. அப்புறம் அந்த காரை கூட்டிகிட்டு வந்தேன். ஏறி உட்காந்தா அந்த தம்பி என்னமோ டசு புசுன்னு பேயிச்சு. என்னடா இப்படி புரியாத பாசையில், அம்மாச்சி இங்கே ஹிந்தியில் தான் பேசுவாங்க. அப்போ நான் யாரோடடா பேசுகிறேன்னா என்கிட்ட பேசுவேன். அடா, உனக்கிட்ட தான் பொழுது உரம் பேசி கிடைக்க, அக்கம் பக்கத்தில் நான் எப்படா பேசுகிறது அப்படின்னா, நீ அங்கெல்லாம் போகவும் கூட பார்க்கவும்டான்ட்டேன். இது என்னடாதுன்ட்டு வந்து காரு நின்றுச்சுங்க. பார்த்தா பெரிய பெரிய கட்டடமாக இருந்துச்சு. அதுக்குள்ள ஒரு பட்டனை தட்டுனேன், கதவு திறந்துக்கிடுச்சு. இது என்னடான்னு. இதுக்குள்ள உள்ளே வாமாச்சின்னு போனால் மூடிக்குச்சு. அதுக்கப்புறம் ஒரு பட்டனை அமுக்குனேன். என்னடா இது பொட்டி மாதிரி இருக்குன்னு. இதுக்கு பேர் லிஃப்ட்டுன்னு. சரி, இங்கெல்லாம் இப்படி தான் இருக்கும் போல இருக்குன்ட்டு அப்புறம் அது போச்சுங்க. சரின்னு நின்று அதுக்கப்புறம் போனால் ஒரு ரூமை போய் திறந்தேன். அம்மாச்சி இதுதான் நம்ம வீடுன்னு. ஏன்டா, இந்த பக்கத்தெல்லாம் கீழே எல்லாம் இடமே கிடையாதா, உனக்கு வீடே கிடையாதா, இது என்னடா இப்படி வாங்கி வச்சுருக்கேன். அம்மாச்சி இது வாங்கலை, வாடகைன்னு. சரி, அதுக்கும் சரிதான் அப்படின்ட்டு. சரின்ட்டு அங்கிட்டு நடந்தது. எங்கே அம்மாச்சி போகிறேன்னு. இந்த பக்கத்து வீட்டில் எல்லாம் யாரா, அம்மாச்சி உள்ளவா அப்படின்னு. பக்கத்து வீட்டிலலாம் பேச முடியாதுன்னு. ஏன்டா, அவங்க ஏதாவது நினச்சிக்கிறவா. அட என்னடா நினச்சிக்க போகிறாங்க பேசுகிறதுல. அம்மாச்சி அவங்க பேசினாலும் உனக்கு புரியாது. அது என்ன மசுருக்கு. அப்புறம் என்னை சுற்றி பார்க்கணும் கூட்டிக்கு வந்தேன். சுற்றி பார்க்கணும் கூட்டிக்கு வந்துட்டு அங்கிட்டு போகாதே, இங்கிட்டு பார்க்காதே, இங்கிட்டு பேசாதானா, நான் யாரோட தாண்டா பேசுகிறது அப்படின்னு சொன்னேங்க. ஐயோ கடவுளே, 10 நாளும் பெரிய அக்க போகிறா போச்சுங்க அவனோட. சரின்ட்டு இந்த பாடுறா, என்ன இப்படியே வீட்டுக்குள்ளே வச்சுருக்காதே, என்ன வெளியில் கூட்டிகிட்டு போ. நான் பொழுது உரம் காடு மேடில் ஆடு மாட்டோட அலைஞ்சவாமா, என்னால் வீட்டுக்குள்ளேலாம் இருக்க முடியாதுன்னு சொன்னேன். அம்மாச்சி செத்த சும்மா இரு, நான் சாப்பிட ஏதாவது எங்கடா போய் சாப்பிட வாங்க போகிறேன், நான் செஞ்சு தரேன். நான் இப்போ ஒரு 1/2 மணி நேரத்தில் உனக்கு சோறும் கருவாட்டு குழம்பும் வச்சு தரேன். நீ கருவாட்டு குழம்பா அப்படின்னு. பின்னே அதெல்லாம் நீ சாப்பிட மாட்டியா அப்படின்னு கேட்டேன். அம்மாச்சி இப்போ அதெல்லாம் செய்ய முடியாது, நான் வாங்கிட்டு வரேன் சாப்பிடுன்னு. போய் பார்த்தா ஒரு மாதிரி சோறு. இது என்னடா அப்படின்னு கேட்டால் அதுக்கு பேர் என்னமோ ஒரு சோறு. நான் சோத்தை வறுப்பாங்கல்ல அந்த சோறுன்னு.
என்னடா இது வறுத்த சோறெல்லாம் சோறை யாராவது வறுப்பாளா இதைத்தான் நீ வாங்கி திங்கிறியா அப்படின்னு. அம்மாச்சி இது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்டு பாருன்னு. எனக்கு இதெல்லாம் பிடிக்காதுடா, எனக்கு பழைய கஞ்சியும் ஊறுகாயும் கொடுன்னு. அம்மாச்சி இங்கே இதெல்லாம் கிடைக்காது, அப்போ நானே வடித்து சாப்பிட்டுக்கிறேன்டா அப்படின்னு சொல்லி சத்தம் போட்டு அந்த நாள் போயிருச்சுங்க. எப்படியோ பண்ணி ஓட்டிட்டேன். மறுநாள் காலையிலே எழுந்திரிச்சு, என்ன எங்கேயாவது வெளில கூட்டிகிட்டு போ. நீ என்ன சொன்ன, வெளியில் சுற்றி காட்டுறேன்னு தானே கூட்டிகிட்டு வந்தேன் அப்படின்னு சொன்னால், சரி வா வாக்கிங் போவோம் அப்படின்னா. என்னடா நான் ஒன்றும் கொண்டு கொள்ளையேன்னு. அம்மாச்சி நடக்கிறது அப்படின்னு. ஏண்டா யார்கிட்டடா பேசுகிறேன், நான் பொழுது ஊரா ஆடு மாட்டோம் நடத்துன்னு நடக்க கூட்டிக்க போறியா, சுற்றி காட்ட கூட்டிக்க மாட்டேன். அம்மாச்சி சும்மா கொஞ்சம் நேரம் வா அம்மாச்சி அப்படின்ட்டு கூட்டிக்க போனாங்க. சரி நமக்கு இந்த வீட்டுக்குள்ளே எப்படி இருக்கிறான்ட்டு போனான். அங்கே போனால் பார்த்தா ஒருத்தர் வேக வேகமாக கையை வீசிக்கும் போகிறாரு, ஒருத்தர் மெதுவாக ஓடுறாரு, ஒருத்தர் வேகமாக ஓடுறாரு, ஒருத்தர் குமிச்சு எந்திரிக்கிறாரு. என்னடா பண்ணுறாங்க இதெல்லாம் அப்படின்னு கேட்டேன். இதெல்லாம் எக்ஸசைஸ் அம்மாச்சி அப்படின்னு. எக்ஸசைஸா? இப்போ நீ எதுக்கு இங்கே வந்த? நடக்க. அடராமா இப்படித்தான் நடக்கணுமாடா இங்கே அப்படின்னு. அப்படித்தான் அம்மாச்சி நடக்கணும், நீன்னு நடன. என்னால் முடியாது சாமி, நீ போ, நான் இவங்களையெல்லாம் வேடிக்கை. என்ன அம்மாச்சி வேடிக்கை பார்க்குறேங்கிற, அவங்களாம் தப்பாக நினைப்பாங்க. இதுக்கு மேலே ஒரு வார்த்தை பேசினா கல் எடுத்து எரிஞ்சு விடுவேன். ஆமாம் பேசாமல் போ, நான் உட்காந்து பார்க்குறேன்ட்டு பார்த்தேங்க. எனக்கு ஒரே ஆச்சரியமாக இருந்துச்சு. ஆடே இந்த மனுஷங்களாம் நடக்க இடம் இல்லாமல் காலையில் தெரிஞ்சு இப்படித்தான் நடப்பாங்க அவ்வளோ இருக்குது அப்படின்னு ரொம்ப விசந்து போய் நின்று பார்த்தேங்க. சரிண்ணா அதெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் சரி வேறு எங்கிட்டாவது கூட்டிக்கும் போடான்னு. சரி வா கடலுக்கு கூட்டிக்கும் போகிறேன். கடலுக்கா? கடலை போய் என்ன தடா பார்க்குறது, வேறு எங்கேயாவது கூட்டிக்கும் போடா. நீ தானே சொன்ன சுற்றி பார்க்க. வேறு எங்கே அம்மாச்சி? ஒரு கோயில் என்னது கோயில், நம்ம ஊரில் நீ கோயிலே பார்த்தது இல்லையா, நான் கூட்டிக்கும் போகிறளவுக்கு நீ வா அப்படின்னு சொல்லி சத்தம் போட்டாங்க. சரின்ட்டு போனால் அங்கே போய் பார்த்தா கடற்கரையில எல்லாம் ஜோடியாக உட்காந்துக்கிருந்தாங்க. இந்த கர்மத்தை பார்க்கத்தான் இங்கே கூட்டிக்கு வந்தியா நீ, கோயிலுக்கு கூட்டிக்கும் போடானா என்னடா இங்கே கூட்டியாந்து வச்சுருக்கேன், இதை என்ன தடா போய் பார்க்குறது அப்படின்னு சொன்னால். அம்மாச்சி சத்தவாய் பேசாமல் கம்முனு இரு அம்மாச்சி அப்படின்னு. என்னடா இது பேசவும் விட மாட்டேங்கிற, என்னடா இது நான் சொல்கிறதையும் கேட்க மாட்டேங்கிற, என்னை எங்கேயாவது கோயிலுக்கு கூட்டிக்கும் போ அப்படின்னு சொல்லி அங்கேயே சண்டை வந்துருச்சுங்க. அப்புறம் இம்சை தாங்க முடியாமல் கோயிலுக்கே கூட்டிக்கும் போனேன். சரின்னு சாமியை கும்பிட்டுக்கிட்டு 10 நாள் இருக்க வேண்டிய ஆள் 4-5 நாளில் என்னை கொண்டே வீட்டிலே விட்டுரு சாமி, நீ என்னைய பம்பாயை சுற்று காட்டினதெல்லாம் போதும், இதுக்கு மேலே என்னால் தாங்க முடியாது சாமி, இந்த மாதிரி அட்டைப்பட்டெல்லாம் என்னால் கிடக்க முடியாது. எப்படி அழகு போல் நம்ம பாட்டுக்கு ஆடு மாட்டை அவுத்துக்கிட்டு ஓட்டிக்கிட்டு போனோமா, அதுகளோட சத்தம் நடந்தோமா, உட்காந்து நம்ம நண்பர்களோட கல்லாங்க விளையாண்டோமா, குளத்துல குளித்தோமான்னு இல்லாமல் சும்மா வந்து அடைச்சிக்கிட்டு ரூமுக்குள்ளே இருந்துக்கிட்டு இந்த பொழப்பு உனக்கு வேண்டாமே வேண்டாம், மரியாதைக்கு ஊருக்கு கிளம்பி வந்துடும் அப்படின்னு சொல்லி சத்தம் போட்டேங்க. அதுக்கப்புறம் அவன் என்ன நினச்சானே தெரியல. சரியம்மாச்சி நான் வாரேன் கிளம்புன்னு சொல்லிட்டு கூட்டியாந்து என்னை விட்டுட்டு 4 நாள் இருந்துட்டு வந்துட்டேன். அவங்களுக்கு அந்த பொழப்பு ஓகே ஆயிருச்சுங்க. நமக்கு அதெல்லாம் சரிப்பட்டு வராதுங்க. என்னங்க நான் சொல்கிறது, எப்படி தான் இருந்தாலும் நாம் கிராமத்தில் வாழுகிற வாழ்க்கை அப்படிங்கிறது வேறு மாதிரி தாங்க.